அதிமுகவுக்காக உங்களுக்கு நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடர்ந்திருக்காரு. வழக்கு தொடர்ந்திருக்கிறப்ப வேற ஒரு கட்சி சின்னத்துல அவர் போட்டியிட்டாருன்னா அந்த வழக்குகள் எல்லாம் இப்ப லேட்டஸ்டா ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. அத பத்தி உங்க கருத்து என்ன சார்? அவர் வந்து அதிமுகவுக்காக வழக்குகள் தொடர்ந்திருக்கிறதுனால அவரு சுயேட்சை சின்னத்துலதான் போட்டியிட முடியும். சட்டப்படி அவரு சுயேட்சை சின்னத்துலதான் போட்டியிட முடியும். மகிழ்ச்சியான செய்தி. பாஜக கூட்டணியில போட்டியிடறதா சொல்லிருக்காங்க. பாஜக தாமரை போட்டியிட இடம்னு சொல்றதுனால தான் வெளில போயிட்டாரா? சரி, அப்படிலாம் கிடையாது. என்னையும் அப்படிதான் சொன்னீங்க. என்ன சொன்ன கேட்டாங்க, உங்களுக்கு நிபந்தனைகள் விதித்தார்களா, உங்களை வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்களான்னு கேட்டாங்க. எனக்கு நேற்று எங்களை அப்படிலாம் அவங்க யாரும் பாஜக யாரும் நிர்பந்திக்கல. எங்களுக்கு குக்கர் சின்னமும் ஒதுக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு தெரியும், தேர்தல் ஆணையத்தில் நான் உங்களை அப்போ கேட்டப்ப இதை தான் சொன்னேன். அது மாதிரி எந்த அவரை நிர்பந்திக்க மாட்டாங்க, நிர்பந்திக்க முடியாது. ஏன்னா அவர் அதிமுகவுக்காக உங்களுக்கு நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடர்ந்திருக்காரு. வழக்கு தொடர்ந்திருக்கிறப்ப வேற ஒரு கட்சி சின்னத்துல அவர் போட்டியிட்டாருன்னா அந்த வழக்குகள் எல்லாம் வித்ரா பண்ற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால அவர் போட்டியிட்டால் சுயேட்சை சின்னத்துல போட்டியிடும். ஸ்பெசிபிக்கா வந்து ராமநாதபுரத்துல போட்டி போடுறதுக்கு என்ன சொல்றாங்க? அது அவர் விருப்பப்பட்டு போட்டி போடுறாரு. அதோட காரணம்னா அவரை தான் நீங்க கேட்கணும். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எங்களுக்கு இரட்டைலை கொடுங்க, கொடுக்கலன்னா அதை வந்து யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிறது தான் நீங்க முடக்கணும்னு சொல்லி கேட்டாரு. அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் என்ன? நீங்க வந்து அதை அப்படி முடக்கணும்னு சொல்லி இல்லைங்க, எங்களுக்கு கொடுக்க கூடாது, எங்களுக்கு தான் கொடுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. பாஜக தலைமையிலான தேசிய முற்போக்கு கூட்டணி இந்திய அலையன்ஸ் தமிழ்நாட்டில இந்த ட்ரிப்பு மாபெரும் சாதனை படைக்கும். பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக வரப்போவது உறுதி. தமிழ்நாட்டு மக்கள் 10 ஆண்டுகளாக மோடி அவர்கள் செய்த சாதனைகளுக்கும் ஊழலற்ற ஆட்சிக்கும் அவருக்கு ஒரு சிறப்பு செய்கின்ற விதமாக தமிழ்நாட்டில் இருந்து என்டிஏ கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் நிறைய பேர் பாராளுமன்றம் செல்வார்கள். 2 ஆண்டு கழிச்சு சாமி நேற்று தான் வந்தாரு. திடீர்னு சாமியோட பார்க்கறதுக்கு என்ன சார்? இல்லை, நான் 99 தேர்தல் அப்ப நான் முதல்ல வேட்பாளராக இருந்தப்ப அம்மா காஞ்சிபுரத்துல தான் எங்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்துறாங்க. உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு வேட்பாளர் அறிமுகப்படுத்திட்டு எப்ப நீ காஞ்சி மடத்துல சென்று பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எதுக்கு போன்னு சொன்னாங்க. அவங்க வந்து தானே எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அம்மா யாரும் அவங்க தானே. அன்றைக்கு ரொம்ப இரவு நேரம் ஆயிட்டதுனால அவங்க வர முடியல. நீ போய் ஆசீர்வாதம் முதல்ல தேர்தலில் நிற்கிற, போய் காஞ்சி பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. அன்னைக்கு இரவுல வந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். அது மாதிரி ஒவ்வொரு தேர்தலில் போய் அவங்களை வந்து சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது எப்பயும் உள்ளது. இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் இப்போ தேனிக்கு போறேன், திண்டுக்கலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க பார்த்துட்டு போகலாம். நேற்று தான் ஊர்ல இருந்து வந்தாங்க. நான் விசாரிச்சு எப்போ வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன். நம்மளுடைய கட்சி வேட்பாளர் எப்போ சார் அறிவிப்பு? எங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கிய பிறகு அபிஷியலா அவங்க ஒதுக்குவாங்க 2 தொகுதியில். அதுக்கு பிறகு நாங்கள் வேட்பாளர்